இல்லை இப்போ சமீபத்தில் சொல்கிறாங்களே, இப்போ இந்த 300 கோடி 400 கோடி போடுற இந்த நம்பருக்கெல்லாம் வந்து ஹீரோ அதுதான். சாட்டிஸ்ஃபை பண்ணுற விஷயம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், இது முழுக்க முழுக்க இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க விஜய் கிட்டேருந்து தான் இது ஆரம்பிச்சது. விஜய் ரஜினி இவங்க கிட்டேருந்து தான் ஆரம்பிச்சது. இவங்கள பெரிய ஹீரோவாக காட்டுறதுக்காக என்ன கேட்டினா, இவ்வளோ வசூல் படம் ரிலீஸ் ஆகும்போதே சொல்லுவான். இங்கே 150 கோடி, அங்கே 140 கோடி, 170 கோடின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ பெரிய தயாரிப்பாளர் ஸ்டார்களை தூக்கி ஆஃபீஷியல் பிடிக்கணுன்றதுக்காக. இப்போ அக்கௌண்ட்லேருந்து பாருங்க, சூர்யாவை பிடிக்கலன்னா ரெட்ரோ படம் ஒன்றுமே இல்லை, குப்பைங்கன்றான். நம்ம சூர்யா விட்டுருவோம். தயாரிப்பாளர் தான் அஃபீஷியல் அக்கௌண்ட்லேருந்து போடுறாங்க. ம். சரிங்களா? சன் பிக்சர்னா சன் பிக்சர் போடுறாங்க, ஒரு 400 கோடி அப்படின்னு போடுறாங்க. ம். அது உண்மைன்னு எடுத்துக்கலாமா வேணாமா? அவங்க தானே தயாரிப்பாளர். சார், இப்படி இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் சொன்னாங்கன்னா அது நம்ம எடுத்துட்டு தான் சார் ஆகும். அவங்களுடைய அஃபிஷியலாக அவங்க அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராக இருந்தாலும் சொல்கிறேன், சன் பிக்சர்ஸ் மட்டுமே இல்லை, யாருமே. அப்ப எப்படி நீங்க ரஜினியும் விஜய் இது பண்றாங்கன்னு இல்லை, சொல்றீங்க? அதுதான் நான் தான் சொல்ல வரேன். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ வருவாயின்னு காட்டுறமோ இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதகம் தானே அது. ஏன்னா அதுக்கான டேக்ஸ் பே பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? அப்படின்னா பகிரங்கமாக வெளியிடுறாங்கன்னா அது உண்மையான வசூல் பொருள். ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து நாங்கள் லாபகரமாக நாங்கள் இந்த ஒரு தொழிலை நடத்துகிறோன்றதை காட்டுறதும் ஒரு ஸ்டேட்டஸு.